இன்று பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை 15/2/2024 சோபகிருது ஆண்டு மாசி 3. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை. மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மாலை 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. கும்ப லக்னம் இருப்பு 4 நாழிகை 26 வினாடி. சூரிய உதயம் காலை 6:34. திதி இன்று மாலை 4:36 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 3:30 வரை அஸ்வினி, பின்பு பரணி. நாமயோகம் இன்று அதிகாலை 1:21 வரை சுபம், பின்பு இரவு 10:40 வரை சுப்ரம், பின்பு பிராமியம். கரணம் இன்று அதிகாலை 5:32 வரை கௌலவம், பின்பு மாலை 4:36 வரை தைத்துலம், பின்பு கரசை. சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம். இன்றைய கோச்சார கிரக நிலைகள். கும்ப லக்னம் கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான், சந்திர பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த மீனராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புகழ்மிக்க நாளாக அமைய போகுதுங்க. புகழ்னா எப்படி தெரியுங்களா? குடும்பத்தாருடன் வெளியில் போகிறதுக்கு உண்டான பிரயாணங்கள் அந்த மாதிரி ஏற்படும். அதனால் இவ்வளோ நாள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் மேலே ஒரு எதிர்ப்பும் ஒரு சலசலப்பும் இருந்தவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் மனமாற்றம் வர வேண்டிய நாளாக அமையும். அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு உண்டான நாளாக அமையும். அதே போல் போட்டிகள் அதிகமாக உங்களை சுற்றி இருந்துக்கினே இருக்கும். யாராச்சும் ஒருத்தர் உங்க கூட தேவையில்லாமல் போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட போட்டிகளுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு பிரேக், ஒரு விடுதலைக்கு உண்டான நாளாக அமைய போதுங்க. உயர் பதவி நீங்கள் இருக்கிற பொசிஷனோட ஒரு பொசிஷன் அப்லிஃப்டாக கொடுப்பாங்க. அது எதுக்காகனா, இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு உங்கள் நேர்மைக்காகவும் உங்களோட உழைப்புக்காகவும் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமாக இருக்கும். அது உயர்வாக இருக்கும், இல்லை பதவி உயர்வாகவும் இருக்கும், இல்லைனா உங்களுடைய சேலரி இன்க்ரிமெண்ட்டாக கூட இருக்கலாம். அதனால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய மனதுக்கு சந்தோஷம் கிடைக்கிற நாளாக அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பண வரவுகள் உண்டு. எதிர்பாராத விஷயமா உங்களுக்கு பணம் சேரும். அதனால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். நம்ம கையில் காசு இல்லையே, என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டப்படுறோமே, இந்த கடனை கட்டணும், அந்த இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நாள் எதிர்பாராத ஒரு பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளிடம் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் அந்யோன்யமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஜென்ரலாகவே உங்களுக்கு குழந்தைங்க மேலே அதிகமான பாசம் இருக்க தான் செய்யும். ஆனால் அது வெளிப்படுறதுக்கு தெரியாமல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். அதனால் உங்களோட குழந்தைகள் மீது கொஞ்சம் பாசத்தையும் அன்பையும் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை பூர்த்தி செய்யும் போது அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்கள் குழந்தை கூட நீங்கள் பழக ஆரம்பிங்க. அப்படி பழக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களும் நல்ல ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு ஒரு இணக்கமும், குழந்தைக்கும் உங்களுக்கு இருக்கிற ஒரு இணக்கமும் பெருசாக வரும். பரிகாரம் சென்னை பக்கத்தில் இருக்கிற குன்றத்தூர், அந்த குன்றத்தூர் ஊரில் முருகர் கோயில் இருக்குங்க. அதாவது குன்றத்தூர் முருகன் கோயில்னு சொல்லுவாங்க. மலை மேலே இருக்கிற முருகன் கோயில். அந்த முருகரை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அவர் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதம் தருவார். ஏன்னா மலை மேலே இருக்கிற முருகன் தான் உங்களுக்கு பரிபூர்ணமான ஆத்மார்த்தமான குரு. அதனால் முருகனை குருவாக ஏற்றுக்கிட்டு அவரோட அருளும் அனுகிரகமும் என்னைக்கு நிறைஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு சகல கஷ்டங்களும் நீங்கி, மன கஷ்டங்களும் நீங்கி, மற்ற போட்டி பொறாமை இதிலேருந்து வெளியில் ஒரு சௌக்கியமான எந்த ஒரு மன உளைச்சில்லாத ஒரு நாளாக அமையும். அதுவே உங்களுடைய வாழ்க்கை பயணமாக மாறுறதுக்கு குன்றத்தூர் முருகனுடைய அருளும் என்றும் உங்களுக்கு நிறைவும். கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு நம்ம கனவுகளும் பலன்களும் பகுதியில் பார்க்க போகிற கனவு என்னென்னா, காளை மாடு.
காளை மாடுனாவே வந்து காங்கேயம் காளை மாடு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. சாதாரண ஒரு காளை மாடாக இருந்தாலும் பரவாயில்ல. சில பேருக்கு வந்து ரியல் காளை மாடாக வரும், சில பேருக்கு ஃபோட்டோ மாதிரி காளை மாடு வரும். இல்லை என்னென்னா சில நேரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு சம்மந்தப்பட்ட காளை மாடு கூட கனவுல வரத்துக்கு பெரிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக வந்து கனவுகளோட அர்த்தம் என்னென்னா காளை மாடு மட்டும்தான். அந்த காளை மாடு மட்டும் வர்ற மாதிரி கனவு இருந்ததுனாவே கஷ்டங்கள் பல வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா காளை மாடுனாவே எதிர்க்கிறது, அந்த எதிர்க்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு ஒரு மாவீரன் வேணும். அப்படி அதே போல் வந்து அந்த காளை மாடு தனியாக ஓடிட்டு வர மாதிரி, இல்லை உங்களை திறத்துற மாதிரி, உங்களை குத்துற மாதிரி, இந்த மாதிரி கனவுகள் வந்தாலும் கூட என்ன அர்த்தம்னா கஷ்டங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த ஒவ்வொரு கனவுக்கும் ஒரு விதமான அர்த்தங்கள் உண்டு. ஆனால் இப்போ நான் சொல்கிறதுக்கு பலன் எதுக்குன்னா காளை மாடு அது மட்டும் கனவுல வந்தாவே கஷ்டங்கள் வரப்போகிறதுக்கு உண்டான அறிகுறி. நன்றி, வணக்கம்.